இல்ல ஏகப்பட்ட சேலை இருந்தாலும் எந்தாவது ஒரு ஃபங்ஷனுக்கு சேலை தான் எடுக்கணும்னு தோணுது. அந்த வட்டம் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க சேலைலாம் கிடையாது அப்படின்னு. அதனால வந்துட்டு சுடிதார் தான் எடுத்தேன். இது என் கல்யாண நாளுக்கு எடுத்த வீடியோ. நான் வந்து நெறைய தேடி பார்த்துட்டு கடைசியில இத தான் எடுத்துட்டு வந்தேன். அப்புறம் எங்க அம்மா அன்னைக்கு கல்யாணம்க்காக எனக்காண்டி பூ கட்டி குடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து பெருசா மேக்கப்லாம் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. அப்படியே மேக்கப் பண்ணாலும் நான் வந்து 10 நிமிஷம் தான் அத வந்து எப்பனாவது எனக்கு அழிச்சா தான் அது நிம்மதியா இருந்த மாரி இருக்கும். நான் யூஸ் பண்ணது வந்து பாண்ட்ஸோட வந்து மாய்ஸ்சரைசர் அப்புறம் வந்துட்டு சரவணா ஸ்டோர்ல அந்த க்ரீம் வாங்கியிருந்தேன். இது வந்து நல்லா பிபி க்ரீம் மாரி இருந்துச்சு. கொஞ்சம் நல்லாருக்கும். பட் வந்துட்டு நான் எப்பயாவது தான் யூஸ் பண்றது. இது என்னுடைய கல்யாண நாளுக்கு எடுத்த வீடியோ. அப்போ கூட வந்துட்டு என்னுடைய கலர் வந்து எப்பயும் போல தான் இருந்திருக்கு. ஆனா இந்த பிரெக்னன்சில வந்து 5த் மந்த் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து என்னுடைய கலர் நான் வந்து ரொம்பவும் கருப்பாக, டல்லாக ஆரம்பிச்சுட்டேன். நாங்க எப்பயும் எங்களுக்கு எடுக்கும்போதே வந்துட்டு என்னுடைய பையனுக்கும் சேர்த்து தான் எடுத்து வருவோம். இன்னைக்கு வந்துட்டு நாங்க வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சென்னையில இருக்கனால நானும் என் பையன் மட்டும் தான் கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இவன் எல்கேஜி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனா வந்துட்டு அவனுக்கு ஏகப்பட்ட வேலை பார்க்க வேண்டியிருக்கு. இதுல வந்து லஞ்ச் பேக்லயும், நம்மளுடைய பேக்லயும் வந்து அவனுடைய நேம் வந்து எழுதி குடுக்க சொன்னாங்க. அதனால நான் அட்டையில எழுதி, அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு தனியா கவர் போட்டு, அதுல வந்துட்டு ஒட்டிக்கிட்டு இருந்தேன். பட் அது வந்து நான் ஃபெவிக்விக் வச்சு தான் ஒட்டுனேன். ஆனா பட் அது ஒட்டவே இல்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச மாரி ஸ்டிட்ச் பண்ணி வச்சாச்சு ஃபுல்லா. இன்னைக்கு வெட்டிங் டேங்கிறனால ஹஸ்பண்ட் சென்னையில இருக்கனால வேற எதுவும் ஸ்பெஷலா பண்ணாம பாயாசத்தோட முடிச்சுக்கிட்டாச்சு.